எனது மகன் மாஸ்டர் ஷெஃப்பாக உணர்ந்த தருணம் எப்படின்னு கேட்குறீங்களா? நைட்டு டிஃபனுக்கு தோசை ஊற்றலான்னு கிச்சனுக்கு போனேங்க. நான் பெற்ற 2 புதல்வன்களும் ஆமாம்மா நான் ஹெல்ப் பண்ணுறமான்னு வந்தானுங்க. சரின்னு ஸ்டூலெல்லாம் போட்டு குழந்தைக்கு ஹைட் எட்லேன்னு ஹைட்டெல்லாம் மேனேஜ் பண்ணி வச்சுட்டு குழந்தைக்கு தோசை சுட கற்றுக் கொடுத்தேங்க. ரீசன் ஒன்றும் இல்லைங்க, நம்ம கணவன்மார்கள் தான் நமக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி நம்ம பெற்றதுங்களாவது வரப்போகிற மருமகளுங்களுக்கு எதனா சமைச்சு போடட்டுமேங்கிற ஒரு நப்பாசையில் சொல்லி கொடுக்க கூட்டிகிட்டு போயிட்டேன். குழந்தை என்னமோ தோசை அழகாக தான் ஊற்றினான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் தெரிஞ்சுது அந்த தோசை எனக்கு பிடிச்சதை விட அந்த தோசைக்கல்லுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. தோசையை திருப்பி போடலாமேன்னு திருப்புறதுக்கு போனேன். என் சின்ன பிள்ளை நான் திருப்புறமான்னு வந்தான். அவனை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எடுக்க முடியல. நான் கொஞ்சம் நேரம் போராடி பார்த்தேன், அப்பயும் எடுக்க முடியல. அது கூட சண்டையை போட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் அடித்து பிடிச்சி பிடுங்குனா பாதி தோசையை அது தின்னுட்டு மீதி தோசையை தாங்க கொடுத்துச்சு அந்த தோசைக்கல். சரி இதுக்கு மேலே இப்படியே சுட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, தம்பிகளா கடையை சாத்திட்டு கிளம்புங்க, இனிமேல் அம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே அவனுங்க 2 பேரையும் வெளியே அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுத்து அன்றைக்கி டின்னரை முடிச்சிட்டேங்க. இந்த மாதிரி உங்கள் யார் வீட்டிலலாம் பசங்க அலப்பறை அடிக்கிறாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.